ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு கலெக்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே ரேர் கலெக்ஷன்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். பிளேட்ஸ் எல்லாமே செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ப்ராஸ் பிளேட்டு, டின் கோட்டட், முறி தட்டும் இருக்குது. இது வந்து சந்தன கும்பா, நல்லா பெரிய பிக் சைஸ் சந்தன கும்பா. நல்லா சந்தனம்லாம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போட்டு ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசன். இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லை, வெயிட்லெஸ் தான். இது வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ண அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டோம். நல்ல லுக் இருக்குது. வெஜிடபிள் எதுவும் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ எனக்கு தெரியல. இது ஒரு பிரான்ஸ் சொம்பு தான். ஒரு பானை ஷேப்பில் இருக்க சொம்பு. இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது டெக்கரேட்டிவ் பர்பஸ், அப்படி இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் சொம்பு மாதிரி. இது பிரான்ஸ். இது ஒரு குமிழ் தூக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குமிழ் தூக்கு. டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாலிஷ் பண்ணலை, இது அப்படியே வாஷ் பண்ணது மட்டும்தான். கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணலாம்னு தெரியல, எனக்கு லுக்காக இருக்குது. இது வந்து பாலிஷ் பண்ண குமிழ் தூக்கு. பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் கொடுத்த குமிழ் தூக்கு. இது வந்து வீட்டில் லுக்குக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கிச்சனில் எதுவும் பவுடர் மளிகை ஜாமான் யூஸ் பண்ணனாலும் போட்டுக்கலாம். கோதுமை மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது சின்ன சைஸ், இது வந்து பிக் சைஸ். இது வந்து 1.5 kg பிடிக்கும் கெப்பாசிட்டி. ஒரு ஃப்ளவர் வாஸ். இதுவுமே பிராஸ் தான். நல்லா டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கு, ஏதோ எழுதியிருக்கு, ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கு. ஸோ அப்போது என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. அப்புறம் பனியாரக்கல், நல்ல ஹெவி வெயிட்டான பனியாரக்கல், நல்ல குழிவாக இருக்குது. கேஸ் அடுப்பில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கேஸ் அடுப்பில் வைக்கிறதுக்காகவே பனியாரக்கல் வைக்கிறதுக்காகவே ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி கேஸ் கடையிலலாம் கிடைக்கும். அதை வச்சு தான் இதை வந்து அதில் வந்து ஸ்டாண்டில் நிற்கும். இது வந்து கீ பாட். நிறைய பேர் கீ பாட் கேட்டனால கீ பாட் வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இதுவும் கீ பாட்லேயே நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் இருக்குது. அதில் இது ஒரு டைப். இது வந்து கூஜா, ஸ்மால் சைஸ் கூஜா. சின்ன பசங்கள்லாம் எடுத்துகிட்டு ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. மேபி இதை நீங்கள் கிட்ஸ் யாரும் இருந்தால் ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக இதை கூட கொடுத்து விடலாம். ஆனால் பத்திரமா கொண்டு வரணும் வீட்டுக்கு.
அதுதான். பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சேஃப்டிக்காக இதை கொடுத்து விட முடியாது ஸ்கூல்ஸ்க்கெலாம். ஆனால் நீங்கள் கூட எங்கேயும் பிக்னிக் டூர்லாம் போகிறப்ப இதில் வாட்டர் பாட்டில் மாதிரி தண்ணி வச்சு உங்கள் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹேண்டியாக இருக்குது. அப்புறம் ஒரு அயன் பாக்ஸ். அந்த காலத்தில் எவ்வளோ எப்படி அயன் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹாலோவாக இருக்குது. சாக்கோல்லாம் நிறைய போட்டு உள்ளே வச்சுக்கலாம், ஹீட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் அயன் பாக்ஸ். சாக்கோல் நிறைய போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபயர்லாம் போட்டு அதில் லாக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிவிட்டு அது ஓப்பன் ஆகாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, குட் கண்டிஷனாக இருக்குது. வுட்டு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹேண்டில் நல்லா வுட்டு அப்போவே அப்படி திங்க் பண்ணி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை இப்போயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் அயன் பாக்ஸ். ஏதோ சைனீஸ் லாங்குவேஜில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரில. நல்லா ஹேண்டியாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஈஸியாகவும் இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா இப்போ இருக்கிறது ஒயர்லாம் இருக்கும்ல, இது ஒயர் இல்லை. அதனால் ஈஸியாக இருக்குது. எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி சம்படம். கடுகு, மிளகு, ஜீரகம் அந்த மாதிரிலாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். வாஷ் பண்ண கீழே இருக்கிறத இதுவும் போயிடும். இது ஒரு 1/2 kg பிடிக்கும். 1/2 kg இல்லை 300 ml 400 ml பிடிக்கும். இது ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ். டின் கோட்டிங் கொடுத்த ஒரு டிஃபன் பாக்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இட்லி டிஃபன் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா ஒயிட் ரைஸ் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். டின் கோட்டிங் கொடுத்துருக்கனால இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மெம்பர்ஸ் கிட்ட இதில் சாப்பிட்லாம். ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது டிஃபன் பாக்ஸாக தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. பட் ஆனால் இது பார்க்குறப்ப டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்லா இதை வாஷ் பண்ண ஒரு நல்ல கோல்டன் கலர் லுக் கொடுக்கும். நாங்கள் 1 டைம் வாஷ் பண்ணனால இப்படி இருக்குது. இது அதே மாதிரி பிக் சைஸ் டிஃபன் பாக்ஸ். அதை விட பிக் சைஸ் டிஃபன் பாக்ஸ். இதை நீங்கள் அஞ்சரை பெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது உள்ளே அந்த ஸ்பைசி பாக்ஸஸ்லாம் இருக்காது. நீங்கள் தான் வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதை ஃபுட்டு எங்கேயோ ட்ராவலுக்கு ஃபேமிலியாக ட்ரிப் போகிறப்போ இப்போ தான் வெக்கேஷன்ஸ் நிறைய வருதே, சம்மர் வெக்கேஷன்ஸ். அதுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு பிக்னிக் போகிறப்போயோ இல்லை டூர் கிளம்புறப்போ ஹோம் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதில் தோசை, இட்லி, ரைஸ் எது வேணாலும் ஃபேமிலியாக ட்ரிப் போகிறப்ப இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது பிளேட்ஸ். பிராஸ் பிளேட்ஸ் தான் வித் டின் கோட்டிங் கொடுத்து இருக்குது. ஆல்ரெடி டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாலிஷ்லாம் பண்ணல. இந்த பிளேட் ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் அவைலபிள் தான். நீங்கள் இந்த பிளேட்ஸ் எல்லாமே செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பிளேட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். டின் கோட்டிங் கொடுத்துருக்கு. டின் கோட்டிங் கொடுத்துருக்கனால நம்ம ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இது பிக் சைஸ். பிக் சைஸ் அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி
பூஜை ஐட்டம்ஸாக இருக்கும். கோயிலுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். இது வந்து டிஃபன் பிளேட்ஸாக லஞ்ச் கூட வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது. இதெல்லாம் அதை விட சின்ன சைஸ். பிக் சைஸோட அது கொஞ்சம் மீடியம் சைஸ், அப்புறம் ஸ்மால் சைஸ் அப்படி வரும். இதில் டின் கோட்டிங் கொடுத்துருக்கனால நம்ம சூடாகவும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை புளி எதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோ அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி சப்போஸ் டின் கோட்டிங் கொடுக்கலன்னா தான் கொஞ்சம் கஷ்டம், சாப்பிட முடியாது. ஸோ இதில் நல்லாவே நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு. இது வந்து நல்ல முறித்தட்டு. நாங்கள் பாலிஷ் பண்ணல. இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து டிஃபன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சைட் டிஷ் வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே அவங்களுக்கு அப்டேட் ஆகும். மறக்காமல் பேர்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் ஃப்ரண்ட்டில், பால்கனியில் எங்கெல்லாம் உங்களால் முடியுமோ வாட்டர் வைங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ், நம்மளை சுற்றி இருக்க அனிமல்ஸ்க்கு நம்ம தான் இன்சார்ஜ், இல்லைன்னா ரெஸ்பான்சிபிள் எடுத்து வாட்டர் வைக்கலாம். ஃபுட் வைக்கிறது கஷ்டம்தான், பட் வாட்டர் வைக்கலாம். முடிஞ்சால் ஃபுட்டு வச்சா ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.